ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்எல்சி இந்தியால தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து வேக்கன்சி வந்து 334 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். இன்னும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா, 50,000லேருந்து 1,60,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ஆஃபீசர் லெவல்ல தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து எடுக்குறாங்க. ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 17th டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், என்எல்சி இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாருங்க நெய்வேலியிலருந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதுக்கான யூனிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெய்வேலியில இருக்கு, தூத்துக்குடியில உங்களுக்கான இதுக்கான யூனிட் வந்து இருக்கு. உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரில குடுத்துருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மல் டிபார்ட்மென்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து எடுக்குறாங்க. அதுல வந்து E4 கிரேடுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு 35 வேக்கன்சி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க இன்ஜினியரிங்ல வந்து பாருங்க பார்ட் டைமோ இல்லனா ஃபுல் டைமா கூட நீங்க வந்து மெக்கானிக்கலோ இல்லனா மெக்கானிக்கல் அண்ட் புரொடக்ஷனோ இல்லனா இண்டஸ்ட்ரியல் அண்ட் புரொடக்ஷனோ, புரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஆனா அந்த ரெலவன்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மெக்கானிக்கல்லி மைன்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து எடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 49 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். டெப்டி சிவில் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியருக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மெக்கானிக்கல்ல ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அடிஷனல் சீஃப் மேனேஜர், அதுக்கப்புறம் அடிஷனல் சீஃப் மேனேஜர்லயே கிரேட் 2 அதுக்கப்புறம் டெப்டி ஜெனரல் மேனேஜர்லாம் எடுக்குறாங்க. இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து எலக்ட்ரிக்கல்ல வந்து தெர்மல் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க 18 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க வந்து ஃபுல் டைம்ல வந்து இல்லனா பார்ட் டைம்ல வந்து இன்ஜினியரிங்ல வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ, பவர் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமென்டேஷனோ இல்லனா இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ, பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங்கோ, பவர் சிஸ்டம் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவரோ இல்லனா பவர் எலக்ட்ரானிக்ஸோ, பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கோ, எனர்ஜி இன்ஜினியரிங்கோ இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மாரி தான் மைன்ஸ் கேட்டகரிக்கும் வந்து சேம் குவாலிஃபிகேஷன். டெப்டி சீஃப் இன்ஜினியருக்கும் அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான். எலக்ட்ரிக்கல்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் குடுத்துருக்காங்க. அடுத்து சிவில் கேட்டகரில வந்து பாருங்க, நீங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்லனா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. சிவில்லயே மைன்ஸ் கேட்டகரிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன், ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன். கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல வந்து பாருங்க, நீங்க வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல ப்ராஜெக்ட்ஸ், மைன்ஸ்க்குலாம் சேம் குவாலிஃபிகேஷனா குடுத்துருக்காங்க. சயன்டிஃபிக் டிபார்ட்மென்ட்லயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து எம்எஸ்சில வந்து நீங்க கெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். சயன்டிஃபிக்லயே ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஜுவாலஜி கேட்டகரிக்கும் வந்து பாருங்க அதாவது எம்எஸ்சி, எம்டெக்லாம் வந்து நீங்க ஜுவாலஜி, அப்ளைட் ஜுவாலஜிலாம் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைன்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்க டிகிரில வந்து பாருங்க மைனிங்கோ இல்லனா வந்து மெஷினரி இன்ஜினியரிங்கோ நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி கமர்ஷியல், ஃபினான்ஸ் டிபார்ட்மென்ட்க்குலாம் நீங்க வந்து சிஏ பண்ணவங்க, ஐசிடபிள்யூஐ பண்ணவங்கலாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு லா கேட்டகரிக்குமே போஸ்டிங் இருக்கு. லால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேச்சுலர் டிகிரில லா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே அந்த ரெலவன்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மீட் ஆகுது அப்டின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிரேட் வைஸா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். E8 கிரேட்னா வந்து பாருங்க யூஆர், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 54 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 57, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 58 வரைக்குமே அப்ளை பண்ணலாம். E7க்கு அதே மாரி தான் உங்களுக்கு தனித்தனியா குடுத்துருக்காங்க. E6 இந்த மாரி வந்து கிரேட் வைஸா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா வந்து பாருங்க 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லேட்டரா நான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ரூ. 354 பே பண்ணா போதும். மீதி இருக்கிற கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 854 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்க போது. அதாவது உங்களுக்கு கிரேட் வைஸா குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு E2 கிரேட்ல போஸ்டிங்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 50,000லேருந்து 1,60,000 குடுத்துருக்காங்க. 50,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். அதே மாரி E4 கிரேட்னா 70,000லேருந்து 2,00,000, E5னா வந்து 80,000லேருந்து 2,20,000, E6னா 90,000லேருந்து 2,40,000 இந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலாவே உங்களுக்கு வந்து 70,000க்கு மேல தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து உங்களுக்கு இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு மெத்தட் ஆஃப் செலக்ஷன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து ஒரு 80 மார்க் இருக்கும். பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பாருங்க ஒரு 20 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹவ் டூ அப்ளைல வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். இங்க NLCindia.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா?
எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 354. ஸோ அதே யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் 2ம் சேர்த்து ரூ. 854 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் சைஸ்லாம் குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 17th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.